செஸ் மாஸ்டர் எபிசோட் 29க்கு உங்களை வரவேற்கிறோம். இன்று நாம் வெள்ளை நிறத்தின் E4 நகர்வுக்கு மிகவும் நேரடியான மற்றும் சவாலான பதில்களில் ஒன்றான ஸ்காண்டினேவியன் டிஃபென்ஸ் பற்றி பார்க்கப் போகிறோம். ஆட்டம் 1. E4 உடன் தொடங்குகிறது. கருப்பு உடனடியாக 1. D5 விளையாடுகிறது. இந்த நகர்வு E4 சிப்பாயைத் தாக்கி மையத்தில் ஒரு நேரடி மோதலை உருவாக்குகிறது. வெள்ளையின் சிறந்த பதில் 2. EXD5 ஆகும். இப்போது கருப்பு தனது ராணியை உடனடியாக களமிறக்கலாம் அல்லது குதிரையை மேம்படுத்தி பிறகு சிப்பாயை வெட்டலாம். முக்கியமான வரிசையில் கருப்பு 2. QXD5 விளையாடுகிறது. ராணி முன்கூட்டியே களமிறங்குவதால் வெள்ளை 3. NC3 விளையாடி ராணியை தாக்கும் அதே வேளையில் தனது குதிரையை மேம்படுத்துகிறது. கருப்பு வழக்கமாக ராணியை 5 அல்லதுக்கு பின்வாங்குகிறது. ஸ்காண்டினேவியன் டிஃபென்ஸ் ஆரம்பத்திலிருந்தே விறுவிறுப்பான ஆட்டத்திற்கு வழிவகுக்கும். நீங்கள் ராணியை வைத்து விளையாடினாலும் அல்லது குதிரை மூலம் 2. ஏனப்பாறு விளையாடினாலும் ஸ்காண்டினேவியன் டிஃபென்ஸ் கருப்பு நிறத்திற்கு ஒரு சிறந்த ஆயுதமாகும். ஸ்காண்டினேவியன் டிஃபென்ஸில் தேர்ச்சி பெறுங்கள், அது உங்கள் ஆட்டத்தை மேம்படுத்தும். அடுத்த எபிசோடில் நாம் மிகவும் புகழ்பெற்ற லோபஸ் ரூய் லோபெஸ் பற்றி பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம்.